சிம்ம ராசியில் பிறந்தா பல பேருக்கு அஷ்டமத்தில் சனி, 7ஆம் இடத்துல ராகு உட்கார்ந்துருக்கு. அஷ்டமத்து சனி வந்தாலும் பிரச்சனை கிடையாது. ஆனால் இப்போ அதுக்கும் மேலே சொன்னால் விரயத்துக்கு குரு வரப்போறார். காலபுருஷனுக்கு 4ஆம் வீடு, கடகத்துக்கு குரு ஜூன் மாதத்துக்கு அப்புறம் வரப்போறார். இப்போ விரயத்தில் குரு வந்தால் என்ன நடக்கும்னா, எப்பெல்லாம் இந்த 4, 8, 12 கூடிய பாவகங்களில் போய் இந்த திரிகோணங்களில் சனி குரு காம்பினேஷன் வருதோ, வேற ஊருக்கு போனால் நல்லா இருப்பீங்க. வேற ஊரில் போய் செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகள், அதனால வெளியூரில் போய் செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகள், ஒரு சில பேருக்கு கடல் கடந்து செல்லக்கூடிய வாய்ப்புகள். ஏன்னா இடங்கிறது ஒரு நீருடைய இடம். அதனால கண்டிப்பாக கடல் கடந்து கண்டிப்பாக ஒரு பிரயாணமாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு தப்பான ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்து நீங்கள் வெளியே வந்தால் பெட்டராக இருக்கும். கேத்து அங்கே வந்துனாவே ஆட்டோமேட்டிக்காக ரகசியமாக சில விஷயங்கள் நடந்துட்டு இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். இப்போ 2026 12 ராசிகளின் பலன்களை பார்க்க போறோம். கண்டிப்பாமா பண்ணிடலாமா. சிம்ம ராசி நேயர்கள் கண்டிப்பாக இந்த ராசிக்கு இந்த பலன்கள் உண்டு. கூடவே இந்த பர்சன்டேஜ் உங்களுக்கு ஒரு அளவுக்கு ஹாப்பினஸ் தரும். அண்ட் இந்த பிரச்சனைகள் இருக்கு, ஆனால் இதுக்கு பரிகாரம் இதை பண்ணீங்கன்னா சௌக்கியமா இருப்பீங்கன்னா அது என்னவாக இருக்கும் சொல்லுங்க சார். சிம்மம் 2026 ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் ஆஃப் ஜங்ஸ்டரில் இப்போ நீங்களாம் இருக்கீங்க. சிம்ம ராசியில் பிறந்தால் பல பேருக்கு அஷ்டமத்தில் சனி, 7ஆம் இடத்துல ராகு உட்கார்ந்துருக்கு. அஷ்டமத்து சனி வந்தாலும் பிரச்சனை கிடையாது. ஆனால் இப்போ அதுக்கும் மேலே சொன்னால் விரயத்துக்கு குரு வரப்போறார். காலபுருஷனுக்கு 4ஆம் வீடு, கடகத்துக்கு குரு ஜூன் மாதத்துக்கு அப்புறம் வரப்போறார். இப்போ விரயத்தில் குரு வந்தால் என்ன நடக்கும்னா, முதல் விஷயம் இடமாற்றம் ஆகும். சுபகாரியங்களுக்கு செலவுகள் செய்வீங்க. வீட்டில் பெண்கள் யாராக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு செலவுகள், அதாவது மெயினாக ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ், கர்ப்பப்பை சார்ந்த பாதிப்புகள். வீட்டில் யாரோ ஒருத்தருக்கு மெயினாக லேடிஸ் எல்டர்ஸ் இருக்காங்கன்னா அவங்களுக்கு அம்மா இருந்தாங்க அம்மா, இல்லை மாமியார் இருந்தால் மாமியார், சித்தினா சின்னி, அத்தை, யாரோ ஒருத்தருக்கு இந்த ஹெல்த் காம்ப்ளிகேஷனுக்காக செலவு, மெயினாக பசங்களுடைய படிப்புக்காக செலவு. இந்த மாதிரி சுப செலவுகள் நிறைய நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. எப்பெல்லாம் இந்த 4, 8, 12 கூடிய பாவகங்களில் போய் இந்த திரிகோணங்களில் சனி குரு காம்பினேஷன் வருதோ, வேற ஊருக்கு போனால் நல்லா இருப்பீங்க. வேற ஊரில் போய் செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகள், அதனால வெளியூரில் போய் செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகள், ஒரு சில பேருக்கு கடல் கடந்து செல்லக்கூடிய வாய்ப்புகள். ஏன்னா இடங்கிறது ஒரு நீருடைய இடம். அதனால கண்டிப்பாக கடல் கடந்து கண்டிப்பாக ஒரு பிரயாணமாக இருக்கும். ஒரு பிரயாணமாக போயிட்டு வருவீங்க ஷோரா. அதே மாதிரி நிறைய பேர் அங்கேயே போய் நீங்கள் குடுத்தனம் பண்ணக்கூடிய, அங்கேயே போய் செட்டில் ஆகக்கூடிய பிராப்தம், வீடு மனை வாகனங்கள் கட்டக்கூடிய பிராப்தம். ரொம்ப முக்கியமானதே வீடு தான். கண்டிப்பாக வீடு அமையும். விரயஸ்தானத்துல குரு என்ன பண்ணுறாரு, உங்களுடைய 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. 100% உங்களுக்கு வீடு கட்டக்கூடிய பிராப்தம். அதே மாதிரி நிறைய பேருக்கு கடன் நிவர்த்தி ஆகக்கூடிய, ஒரு இஎம்ஐ கட்டி கட்டி என்னால் வாழலன்னு சொல்லக்கூடிய நபர்கள் இனிமேல் கடன் இல்லை, ஐம் ஃப்ரீ, நான் சந்தோஷமாக இருக்கேன், மன நிம்மதியாக இருக்கேன்னு சொல்லக்கூடிய நிலைமைகளில் சிம்மராசி நண்பர்கள் இருக்க போகிறீங்க. ஏராளமான பிரச்சனைகள் பொதுவாக நிவர்த்தி ஆகும். எப்படி நிவர்த்தி ஆனால், கடன் இல்லைன்னா மனுஷனுக்கு டென்ஷன் இல்லை, ரெஸ்பான்சிபிலிட்டி கூடும். இப்போது பெரிய விஷயத்துல எடுத்து பார்க்குற மாதிரி வரும். என்ன ராசி லக்னத்தில் கேத்து வெளியே போகிற வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு தப்பான ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்து நீங்கள் வெளியே வந்தால் பெட்டராக இருக்கும். கேத்து அங்கே வந்துனாவே ஆட்டோமேட்டிக்காக ரகசியமாக சில விஷயங்கள் நடந்துட்டு இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். ஒரு சில பேருக்கு மெயினாக ஹார்ட்டில், ஒரு சில பேருக்கு கண் பாதிப்பு, ஒரு சில பேருக்கு மெயினாக கால் முட்டி சம்பந்தப்பட்ட பாதிப்பு, இதெல்லாம் வந்துட்டு போகும். சிம்மத்தை பொறுத்திக்கும் 2026 மிக முக்கியமான சொல்லக்கூடிய விஷயங்கள், பெரும் கடனை ஒன்று க்ளோஸ் பண்ண போறீங்க. அதுதான் சொல்லணும். உத்தியோகத்தில் மாற்றம் ஏற்படும். நிறைய பேருக்கு மறுமணம் நடக்கும். ஏன்னா விரயஸ்தானத்திலேருந்து பார்க்கறதுனால அந்த மறுமணம் அப்படிங்கிறது நடக்கக்கூடிய வாய்ப்புகள். டிவோர்ஸ் ஆளாமல் உட்கார்ந்துருந்தா இப்போ டிவோர்ஸ் ஆகிடும். நிறைய பேருக்கு குழந்தை பிராப்தம் ஆளுனா சிகிச்சையுடன் குழந்தை பிறக்கக்கூடிய வாய்ப்புகள். இதெல்லாம் சிம்மத்துக்கு ஒரு பெரிய ஆனந்தத்தை கொடுக்கப்படுறது, பயங்கரமான மாற்றத்தை கொடுக்கப்படுறது. என்ன பண்ணணும், மெயினாக பண்ண வேண்டியது வியாழக்கிழமை உபவாசம் செய்ய வேண்டும். உபவாசம் செய்து வியாசராஜரை வழிபாடு செய்வது, மகான்களை வழிபாடு செய்வது நல்ல மாற்றத்தை கொடுக்கும். அது ரொம்ப முக்கியமாக சந்தோஷம் அப்படின்னு பார்த்தா ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியாது. பட் ஸ்டில் 70% நல்லா இருக்குது. பொருளாதாரத்தில் சுப செலவுகள் நடக்கிறதுனால 75% நல்லா இருக்குது. ஸோ மெயின் விஷயமே வியாழக்கிழமை உபவாசம் பண்ணுங்க. எந்த ஒரு நெகட்டிவிட்டியும் உங்கள் கூட வராது, அண்டாது. கண்டிப்பாக நீங்கள் நல்லா இருப்பீங்க. ஒரு பெரிய மாற்றத்தை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய ராசிகளில் சிம்மமும் ஒன்று. அது கண்டிப்பாக மாறும். அது இட மாற்றத்துக்கு அப்புறம் நடக்கும். சூப்பராக இருப்பீங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். விஷ் யூ அ வெரி ஹாப்பி நியூ இயர். 2025 ஒரு பார்ட் ஆஃப் தி இயர் ட்ராவல் ஆயிடுச்சு சார். அந்த 2026 வரல இன்னும். ஆனால் இந்த மழை காலம் அப்படின்றது டிசம்பரில் வரும். சென்னைக்கும் அந்த டிசம்பருக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஷ் ஓடிக்கிட்டே இருக்கும்.
சென்னையை பொறுத்த வரைக்கும் டிசம்பர் எப்படி இருக்க போகுது? 2025 டிசம்பரை பற்றி கேட்குறீங்க. ஆக்சுவலாக 2026 பற்றி தான் நம்ம ஆக்சுவலாக பிளான் பண்ணிட்டு இருக்கோம். பட் 2025 டிசம்பர் அப்படின்னு சொன்னாவே அது கொஞ்சம் ஒரு மாதிரி பயத்தை கொடுக்குற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா 2026 ஸ்டார்ட் நல்லா இருக்கணும்னு சொல்லி தான் எல்லாருமே நம்புகிறோம், பிலீவ் பண்ணுறோம். பட் ரியாலிட்டி என்னென்னா 2025 டிசம்பர் வந்து அந்த அளவுக்கு நல்லா இல்லைன்னு தான் சொல்லலாம். ஏன்னா டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி 15ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் மெயினாக அழிவுகள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக தென்படுகிறது. அதுவும் மெயினாக பார்த்திங்கன்னா ஜப்பான் மாதிரி இடங்கள், இந்தோனேஷியா மாதிரி இடங்கள், அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே டவுன் சவுத்தில் பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியா மாதிரி, நியூசிலாந்து மாதிரி, யூஎஸ், கனடா, சுவிட்சர்லாந்து, ஸ்ரீலங்கா இந்த மாதிரி இடங்கள்லாம் கடுமையான இன்ஃபேக்ட் ஓப்பனாக சொன்னால் சுனாமி மாதிரி விஷயங்கள்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதாவது நீரினால், நெருப்பினால், ஆகாயத்தினால் பல பிரச்சனைகள், ஆகாய மார்க்கமாக செல்லக்கூடிய விமானங்கள் வரைக்கும் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள், நிலநடுக்கங்கள் மிக அதிகமாக வரக்கூடிய எர்த்குவேக், பயங்கரமான எர்த்குவேக் வரக்கூடிய வாய்ப்புகள், சம்டைம்ஸ் வந்து மேக வெடிப்புன்னு சொல்லுவோம்ல, அதெல்லாம் வந்து அப்படியே நிலச்சரிவுகள் ரொம்ப அதிகமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள், மழை வந்து அட மழையாக கொட்டி தீர்க்கும். அதில் சென்னை மட்டும் ஒரு செப்பரேட்லாம் கிடையாது. சென்னை இருக்குது, பெங்களூர் இருக்குது, ஹைதராபாத், மும்பை, மேஜர் சிட்டிஸ் எல்லாமே அடி வாங்கும். அதுலேயும் ரொம்ப முக்கியமாக ஒரு மத போதகருடைய ஒரு வாழ்க்கையே ஒரு கேள்விக்குறியாக மாறக்கூடிய வாய்ப்புகள், சில இடங்களில் மடாதிபதிகளுக்கு கண்டம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள், அது மாதிரி பெரிய பெரிய காலேஜ், பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸில் படிக்கக்கூடிய நபர்களுடைய வாழ்க்கையில் பெரிய ஒரு பிரச்சனை, அதாவது வீடியோ ஆடியோ டேப்ஸ் வர்றது, இல்லைன்னா அவங்களுடைய அதர்மமான விஷயம் வந்து வெளியே வருவது, இவ்வளோலாம் இப்படிலாம் இருந்திருக்கா, நமக்கு இவ்வளோ நாள் தெரியாமல் போயிருக்கேன், எனக்கு நடந்த அநீதியை நான் வெளியே சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கிளம்புறது, இது எல்லாமே பல புரட்சியை கொடுக்கும். ஆக்சுவலாக பெரிய கண்டங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் வரைக்கும் இன்ஃபேக்ட் இருக்குது. இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு நோய் தொற்று வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருப்பாங்க. கொரோனா பார்த்தீங்கன்னா ஒரு கிரகண பீடைன்னு சொல்லக்கூடிய டைம் பீரியடில் தான் கொரோனா வந்தது. அதாவது 2019, 20, 21, 22 அந்த டைம் பீரியடில் நம்ம எல்லாருமே வீட்டில் உட்காந்துருந்தோம். அந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் பொதுவாக 3-4 கிரகங்கள் பொதுவாக சேருவது அது நல்லது கிடையாது. அதுக்கும் மேலே குரு வக்கரமான ஒரு பார்வையும் வேற கொடுக்குது. குரு நார்மலாக இருக்கும் பொழுது நல்ல விஷயங்கள் நடக்கும், நம்ம எல்லாருமே காப்பாற்றப்படுவோம். ஆனால் குரு வக்கரமாக இருக்கும் பொழுது யாரெல்லாம் தப்பு நடந்தாங்களோ, எந்த இடத்துல அநீதி இருக்கோ அந்த அநீதிக்கு தோட்படக்கூடிய விஷயங்கள், வெளியே வரக்கூடிய விஷயங்கள் அதிகமாக இருக்குது. அப்போ நம்ம எதுவுமே கரெக்டாக ரிஸ்க் எடுத்து பண்ணக்கூடிய ஒரு நிலைமைகளே இல்லை. அதனால் 2025 டிசம்பரை பொறுத்த வரைக்கும் டவுன் சவுத் தமிழ்நாட்டில் நம்ம கன்ஃபார்ம் பண்ணோம்னா கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, அதுக்கப்புறம் அதுக்கும் மேலே பார்த்திங்கன்னா இந்த சைடு கரூர், திண்டுக்கல், மதுரை வரைக்கும் பயங்கரமாக பேசப்படும். நிறைய இடங்களில் வன்மமான குற்றங்கள், நிறைய இடங்களில் மடாதிபதி ஆதீனங்களுக்கு பாதிப்பு, சில இடங்களில் கோவில் தகர்க்கப்படுகிறது, இல்லை கோவிலுக்குள்ளே நடக்கக்கூடிய அனாச்சாரங்கள், அநீதிகள், இதெல்லாம் கண்டிப்பாக வந்து வெளியே வரக்கூடிய வாய்ப்புகள் தான் ரொம்ப அதிகமாக இருக்குங்கிறது தான் நம்ம பார்க்குறோம். அதுலேயும் வந்து நிறையா ஃப்ளட்ஸு, கிட்டத்தட்ட பயங்கரமான அழிவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் தான் இந்த டிசம்பர், ஜனவரியில் இருக்குதுன்னு சொல்லி நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறோம். பட் என்னென்னா இதெல்லாம் ஏன் முன்கூட்டியே சொல்கிறோன்னா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரப்போகுதுன்னு முன்னெச்சரிக்கையாக தெரிஞ்சதுன்னா அவங்கவுங்க சேஃப்டியை பார்த்துக்கணும். இப்போ சென்னையை பொறுத்த வரைக்கும் போட் வாங்கி வச்சுக்கணுங்கிறதே ஒரு சேஃப்டி. அந்த மாதிரி நிறைய இடங்களில் அந்த சேஃப்டி மெஷர்ஸ் எடுத்துப்பாங்க, கொஞ்சம் வீட்டுக்குள்ளே இருப்பாங்க, தேவையான மளிகை சாமான்லாம் முன்னாடி எடுத்து வச்சுக்கிறது. அட் ஏ ஷார்ட் 7 நாள் 8 நாள் மழை பெய்யும். அது டிசம்பர் மட்டும் கிடையாது, ஜனவரி, பிப்ரவரி 15ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. அதனால் எல்லாருமே கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான விண்ணப்பம்.